மறுபடியும் நம்ம ஐயா இடம் பார்க்கறதுக்காக அவங்க டாக்டரோட வந்திருக்காங்க. அவங்க வந்து லாங் ஷாட்லேயே எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி அவங்க டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சு அவங்க மேடமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு பெருங்காவூரில். விலாங்காடு பக்கமும் அவங்க பார்த்தாங்க. விலாங்காடு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சார் நம்ம இடம் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய இடமா வேணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இந்த இடம் உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நான் இந்த வீடியோ முதல்ல நான் உங்களுக்கு போடுறதுக்கு ஸோ வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல 3 வீடு கட்ட போகிறாங்கங்க. இந்த லேஅவுட் போட்டே நம்ம கிட்டத்தட்ட 2.5-3 மாதம் கூட இன்னும் முடியலை. அதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா 2 வீடு வந்து பூமி பூஜை போட்டுட்டாங்க. ஒரு வீடு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 வீடுன்றது எதுன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போர் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஒரு ரைட், இது ஒரு போர் போட்டிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு போர் போட்டிருக்காங்க. 2 கால் கிரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து வீடு உண்டான அந்த போர் போட்டாச்சு. இவங்க அஸ்திவாரம் தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை போட்டிருக்காங்க. இந்த ஒரு பிளாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமி பூஜை. இன்னொரு பிளாட்டு பாருங்கள். இந்த பிளாட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமி பூஜை போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். சவுண்டாக இருக்குது அதனால் அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வீடுங்க நம்ம போட்டு லேஅவுட் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வீடுங்க வந்து அதாவது ஒரு 4 வீடு கட்டுற பணியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க மக்கள். ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் அடுத்து வடபெரும்பாக்கம் அடுத்து பெருங்காவூர்னு சொல்லுவாங்க. அந்த பெருங்காவூரில் தான் இந்த லேஅவுட் வந்து ஸோ இருக்குது. இதுக்கு அடுத்து அருமந்தை இருக்குது. அந்த அருமந்தை சைட்டும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சைட்டு. இது எல்லாமே நம்ம போடக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட் சைட்டுங்க. நீங்கள் வீடோட கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 28 to 30 அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு இதில் முடித்து கொடுத்துடலாம். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான ஒரு இடம் கிடைக்கிறது அப்படின்றது லோ பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டம். நீங்கள் வாங்க, இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு, ரொம்ப நெருக்கமானவங்க, உங்கள் உறவு முறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் நான் ஒரு வீடு வாங்கினேங்க, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், வாடகை கொடுத்து சலிச்சு போனது போதுங்க, என் குழந்தைங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், எனக்கு கால் பண்ணுங்கள். பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி தரதை கூட நான் பார்த்துக்கிறேன். ஒரு 30,000 இல்லைனா ஒரு 40,000 நீங்கள் மாதம் பேங்க்கில் க்ரெடிட் ஆகக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் போதும். மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணித்தர வேண்டியது என்னோடய கடமை. நம்பி வாங்க, எல்லோரும் நல்லாயிருப்போம். வாழ்த்துக்கள், நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப மெயின். நன்றி.